ஒரு நாளில் நீங்கள் கைவிட வேண்டும் என்று தோன்றும் தருணங்கள் வரும். உங்கள் இலக்குகளின் சுமை மிக அதிகமாக தோன்றும். முன்னேறும் பாதை முடிவில்லாதது போல் தோன்றும். நீங்கள் முயற்சித்திருப்பீர்கள், தோல்வி அடைந்திருப்பீர்கள். சில நேரங்களில் பலன் விரைவில் கிட்டாததால் மனமுடைந்திருப்பீர்கள். அப்படிப்பட்ட தருணங்களில் கைவிடுவதே எளிதாக தோன்றும். ஆனால் கவனமாக கேளுங்கள். கைவிட வேண்டும் என்று தோன்றும் அந்த தருணமே மிக முக்கியமான தருணம். ஏனெனில் அந்த நொடியில்தான் உங்கள் வளர்ச்சி ஆரம்பமாகிறது. மனம் கைவிடும் போது நீங்கள் ஏன் தொடங்கினீர்கள் என்பதை நினைவு கூறுங்கள். அந்த கனவு, அந்த பார்வை, நீங்கள் ஆக விரும்பும் அந்த மனிதர் இன்னும் உங்களுக்காக காத்திருக்கிறார். அதை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். இன்று முழு மலையையும் ஏற வேண்டியதில்லை. ஒரே ஒரு படி மட்டுமே போதும். சிறிய வெற்றிகள் தான் வேகத்தை உருவாக்கும். உங்கள் முன்னேற்றம் தெரியாமல் போகலாம். ஆனால் நீங்கள் ஒவ்வொரு முறையும் தொடர்ந்து செல்ல தேர்வு செய்யும் போதெல்லாம் அது நடந்து கொண்டே இருக்கிறது. உங்கள் பார்வையை மாற்றுங்கள். தோல்வி என்பது முடிவு அல்ல. அது ஒரு பாடம். ஒவ்வொரு தடையும், ஒவ்வொரு சிரமமும், ஒவ்வொரு தடங்களும் உங்களை இன்னும் வலுவானவராக உருவாக்கி கொண்டிருக்கிறது. உங்கள் உள்ளே இருக்கும் குரல் உங்களை கைவிடச் சொன்னாலும், உங்களை முன்னேற்றும் குரல்களை சூழ்ந்து கொள்ளுங்கள். படியுங்கள், கேளுங்கள், பாருங்கள். உங்கள் மனதை சந்தேகத்தால் அல்ல, எரிபொருளால் நிரப்புங்கள். மிக முக்கியமானது, கஷ்டமாக இருந்தாலும் செயலில் இறங்குங்கள். ஊக்கம் எப்பொழுதும் முதலில் வராது. செயல்தான் ஊக்கத்தை உருவாக்கும். இயக்கமே முன்னேற்றத்தை உண்டாக்கும். ஆகவே இங்கேயே நின்று விடாதீர்கள். இப்போது கைவிடாதீர்கள். இன்று நீங்கள் அனுபவிக்கும் வலி தற்காலிகம். ஆனால் நீங்கள் கட்டியெழுப்பும் வலிமை என்றென்றும் நிலைத்திருக்கும். உங்கள் எதிர்கால தன்னையே உங்களுக்காக காத்திருக்கிறார். அவர் வேண்டுகிறார், தொடருங்கள், கைவிடாதீர்கள்.